அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். எரேமியா 31:3. ஆண்டவருக்கு நம்மேல் ஏற்பட்ட அன்பு இப்போதுதான் ஏற்பட்டது அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டதும் அல்ல, அல்லது உலக தோன்றின தினத்தில் அல்ல, அல்லது நான் ரட்சிக்கப்பட்ட தினத்தில் நான் ஆண்டவரை நேசித்து அவரை ஏற்றுக்கொண்ட தினத்தில் அல்ல. அநாதி காலம் முதல் இந்த தேவன் என்னில் அன்பு கூர்ந்தார். ஆமேன், அல்லேலுயா. அநாதி சிநேகத்தினால் சிநேகித்து காருண்யத்தினால் இழுத்து கொண்டார். உலகத்தின் சர்வ சிருஷ்டியையும் தேவன் தமது வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். மனிதனை மாத்திரம் தமது அநாதி சிநேகத்தினால் தமது கரத்தினால் தமது சாயலிலே உருவாக்கி தமது சுவாசத்தை ஊதி ஜீவாத்துமாவாக சிருஷ்டித்தார். நாம் எல்லாரும் அவர் கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பேரிடப்பட்டவனாய் இருக்கிறான். பிரசங்கி 6:10. என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. சங்கீதம் 139:13-16. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். எரேமியா 1:5. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எபேசியர் 1:4. இவ்விதமாக நமது தேவனின் அன்பு அநாதியாய் ஆதி காலம் முதல் உள்ளது. அதனால் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் தமது காருண்யத்தினால் நம்மை இழுத்துக் கொண்டார். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அவரது அன்பு வெளிப்பட்டது. அன்பு உண்டாயிருக்கிறது. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:7-19. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. என்னை நேசிக்க யாருமில்லை என கலங்குகிறாயோ, அல்லது தேவன் என்னை நேசிக்கவில்லை, என் ஜெபத்தை கேட்கவில்லை என்கிறாயோ? தேவ பிள்ளையே, இப்பொழுதே தேவ அன்பு உன்னை ஆட்கொள்கிறது, சூழ்ந்து கொள்கிறது. அவரை பற்றிக்கொள். ஜெபம். அப்பா பிதாவே, இத்தனை அன்பு என் பேரிலே வைத்திருக்கிறீரே, அதை அறியாமல் நான் அலைந்து திரிந்த நாட்களை எனக்கு மன்னியும். இன்றைக்கே என்னை ஆட்கொண்ட உமது அன்பை சேவிப்பேன். என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.